கூடுகின்ற வாக்கியத்தை கொடுத்தார். கடந்த வாரத்தில் நாம் கற்ற பாடத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் முக்கியமாக யூதர்களுக்கு விரோதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் 2 குறிப்புகளை சொல்லுவதை நாம் பார்த்தோம். ஒன்று, அவர்கள் 2 காரியங்களிலே தங்களை மேன்மை பாராட்டுகிறவர்கள். ஒன்று, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நியாய பிரமாணத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆகவே நாங்கள் விசேஷித்தவர்கள், எங்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் ஆண்டவர் நியாயம் இருக்க முடியாது, உலகத்திலேயே மிக சிறப்பான ஜாதியார், மிக மேன்மையான ஜாதியார் நாங்கள் என்றுள்ள அகம்பாவம் அவர்களுக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதை பவுல் கண்டிப்பதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவருடைய விருத்தசேதனம் என்ற அந்த சடங்காச்சார், விருத்தசேதனத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார்கள், உண்மையாக இந்த உலகத்தில் நாங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய அடையாளத்தோடு வாழ்கிற கூட்டம். ஆகவே சர்க்கம்சிஷன் என்பது நாங்கள் ஆண்டவரை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளமா. ஆகவே முதலாவது நியாய பிரமாணம் அல்லது வேத பிரமாணம் ஆரக்கிள்ஸ் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், see God has loved us so much, எந்த அளவுக்கு கடவுளை நேசித்திருக்கிறார் பாருங்கள், எங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு எங்களுக்கு அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஆகவே தங்களுடைய தேவன் தங்கள் மேல் வைத்த பற்றுதலுக்கு அடையாளமாய் அந்த நியாய பிரமாணத்தையும் தேவன் மேல் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அஃபெக்ஷன் அல்லது பற்றுதலுக்கு அடையாளமாக நாங்கள் விருத்தசேதனத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் எங்களை நேசிக்கிறார், நாங்கள் தேவனை நேசிக்கிறோம். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நீதிமான்கள் என்பதை அவர்கள் நியாயப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் பவுல் அதற்கு எதிராக நியாயங்களை சொல்லி அதை நிறைவேற்றியதாக பார்க்கிறோம். முதலாவதாக நாம் படித்த அந்த பாகத்திலே அப்போஸ்தலனாகிய தெளிவுபடுத்தி விட்டார், நியாய பிரமாணம் பெற்ற நீங்களே புறஜாதிகள் மத்தியில தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக இருந்தீர்கள். வேத பிரமாணத்தை கொண்டு வந்து அல்லது வேதத்தை சொல்லி ஒரு ஸ்கிரிப்சர் கொட்டேஷனை கொடுத்து அதை நிரூபணம் செய்ததாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சர்க்கம்சிஷனை குறித்து படித்த பொழுதும் அதை நாம் பார்த்தோம். இந்த சட்டம் அல்லது இந்த விருத்தசேதனம் என்பது அவர்களுக்கு எவ்வளவு மேன்மையானது என்பதை பார்த்தோம். நான் அதை நிரூபித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் விருத்தசேதனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது ஒருபோதும் நியாயம் அல்ல. காரணம் என்ன? விருத்தசேதனம் என்பது எல்லாருக்கும் உரிய ஒன்றுதான். விருத்தசேதனம் இருப்பவரெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததிகள் அல்ல என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் நிரூபிக்கிறார். காரணம், வெளியான ஒரு நியாயம், ஒரு கீழ்ப்படிதல், அது ஒரு கீழ்ப்படிதல் அடையாளமான விருத்தசேதனம் உடையவர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்ல, மாறாக இதயத்தில் விருத்தசேதனம் உடையவர்களே உண்மையான யூதர்கள் என்பதை நியாயப்படுத்துகிறார். அதற்கு ஒரு வசனம் இதே புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, யார் ஆபிரகாமுடைய சந்ததிகள் விருத்தசேதனம் உடையவர்களா என்ற கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பதில் சொல்கிறதை பாருங்கள். சொல்லக்கூடாது என்றால் இஸ்ரவேல் வம்சத்தோர் எல்லாம் இஸ்ரவேல் அல்லவே, அவள் ஆபிரகாம் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளை அல்லவே, ஈசானின் சந்ததி விலகும் என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, ஆபிரகாம் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. அப்ப எல்லாரும் விருத்தசேதனம் உடையவர்கள் எல்லாரும் மேன்மை பாராட்ட முடியாது என்பதை இதன் மூலமாக பவுல் ஞாபகப்படுத்துகிறார். உண்மையாக விருத்தசேதனம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலேயே கொடுக்கப்பட்ட விருத்தசேதனம் என்பது உண்மையாக எத்தகைய விருத்தசேதனம் என்பதை சிந்திக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் விருத்தசேதனம் சொல்லும் பொழுது இந்த விருத்தசேதனம் எப்படி முக்கியமானது, அது எதின் அறிகுறி அடையாளமாயிருக்கிறது என்று சொல்வதை பார்க்க முடியும். சில வசனங்கள் நீங்கள் படித்ததை புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம், உபாகமத்தை எடுத்து வையுங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தயவாகி படியுங்கள். உபாகமம் 10:16. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் விருத்தசேதனம் பண்ணுங்கள். உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை ஆல்ரெடி அவர்களுடைய விருத்தசேதனம் செய்யப்பட்டவர்கள், விருத்தசேதனம் உடையவர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது பெருசு இல்லை, வெளிப்புறமாக இருக்க புறம்பான விருத்தசேதனத்தை குறித்து எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நீங்க என்ன செய்யணும்? இருதயத்தில் விருத்தசேதனம் உடையவராக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முதலாவது
முதலாவது சொல்லுகிறார். அப்படியானால் வெளியான ஒரு விருத்த சேதனம் அடையாளமாய் வைத்துக் கொண்டு என்னை நீக்க முடியாது. உள்ளத்தில் இருந்தால்தான் வெளியே காட்டப்பட வேண்டும். உள்ளத்தில் இல்லாததை வெளியே சொல்வதனாலே பிரயோஜனம். 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து துவைக்கப்படும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் இதயத்தையும் உன் சந்தியான இதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இதயத்தை விருத்த சேதனம் பண்ணி. மறுபடியும் இதை ஞாபகப்படும். எரேமியா சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் 4லும் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் எரேமியாவும் இதே கருத்தை சொல்கிறார். ஏற்கனவே விருத்த சேதனமுடைய ஜாதியார் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அவர்களுக்கு வெளியே விருத்த சேதனம் இருக்கிறதை குறித்து அல்ல முக்கியப்படுத்துகிறார். தேவன் இருதயத்தில் விருத்த சேதனம் இருக்க விரும்புகிறார். எசேக்கியேல் 44:9 4:9-26 யூத மனுஷரே கீழுடைய பிளாட் நிறுத்தம் மற்றும் அக்னியை கொள்ளி ஐப்பாடு நாம் அவருடைய கத்திரிக்கை விருத்த சேதனம் பண்ணி இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி விடுங்கள். விருத்த சேதனம் என்பது இருதயத்தின் நுனித்தோலை அகற்றுவதாகும். அப்போ விருத்த சேதனம் என்பது சரீர பிரகாரமானதல்ல, அது ஆவிக்குரியது, அது இதய சம்பந்தமானது, உள்ளானது என்பதை பழைய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர்களோ தங்களுடைய வெளிப்புறமான விருத்த சேதனத்தை மேன்மையாக பேசி இருதயத்தில் இன்னும் நுனித்தோடு வாழ்கிறவர்களா என்று சொன்னால் இருதயத்தில் புறஜாதியோடு சமானமாக விருத்த சேதனம் என்ற பிரமாணத்தை கடைபிடிக்காத உலக மக்கள் புறஜாதி மக்களை போலத்தான் இதயத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் இருக்கிறார். அப்படியான அர்த்தம் வெளியே பார்க்கும் பொழுதுதான் வித்தியாசம். யூதன் என்றும் புறஜாதியான வித்தியாசம் வெளியே தான் இருக்கு. ஆனால் நான் உள்ளத்தை பார்க்கிறேன். உள்ளத்தை பார்க்கும் பொழுது யூதனாகி நீயும் புறஜாதியாகி அவனும் ஒரே போலதான் எனக்கு இருக்கிறார்கள். அதைத்தான் பவுல் சொல்லி நிறைவு செய்வதை பார்க்க. ஆகவே முதலாவது வருகிற இடத்துல அறிந்தும் பாவம் செய்கிற அந்த என்று சொல்வார்கள், துணிகர பாவம், அதுதான் யூத மக்கள் செய்கிறார்கள். அதாவது அதனுடைய இதை பாருங்கள் 18ஆம் வசனத்தில் சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்று வகையறுக்கிறார். தெய்வ சித்தத்தை அறிந்த பின்னர் பாவம் செய்வதற்கு தான் பிரிசம்ப்ஷன். இந்த பிரிசம்ப்ஷன் என்று சொன்னால் துணிகரம் கொள்வது. மலையாளத்துல அந்த சங்கீதம் 19:13 சொமேதா பாவம், பிரிசம்ப்ஷன் என்று ஆங்கிலத்திலும் தமிழில துணிகரமான பாவம். இந்த சொமேதா பாவத்திற்கு சரியான மொழியாக்கம் அறிஞ்சு கொண்டு செய்யுதான் பாவம். அதாவது பாவம் என்று தெரிந்து செய்கின்ற, அறியாமல் செய்வதல்ல, அறிந்து செய்வதற்கு தான் பிரிசம்ப்ஷன். ஆகவே யூத மக்களுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்று கேட்டால் பிரமாணம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரியல, அப்படி இல்லை. தெய்வ சித்தத்தை முழுமையாய் அறிந்து அதற்கு விரோதமாய் செய்கின்ற பிரிசம்ப்ஷன் அவர்கள் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு முதலாவது எழுப்பப்படுகிறது. அதனால தான் லூக்கா 12:47 படித்தால் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் செய்யாதிருக்கிறவர் என்ன செய்யப்படுவார்? அதிகமான அடி அடிக்கப்படுவார். இது யாரை குறித்து கர்த்தர் உண்மையாக சொல்லுகிறார்? யூத மக்களை தான் சொல்லுகிறார். தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள், அதே போல அந்த வேத பிரமாணிக்கர்கள், அவர்களை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? அதிகமாய் அடிக்கப்படுவீர்கள். 15:30 ரெஃபரன்ஸ் வேர்ட்ஸ் இருக்கிறது. ஆகவே இந்த முதல் பாவம் சொமேதா பாவம், துணிகர பாவம் செய்தவர்கள் குற்றவாளிகள். இரண்டாவது விருத்த சேதனம் என்ற ஃபார்மாலிசம் என்று சொன்னால் நாங்கள் விருத்த சேதனம் எங்களுக்கு கடவுள் கொடுத்த எல்லா சடங்குகளையும் ஒழுங்காய் கடைபிடிக்கிறோம், ஆகவே நாங்கள் நீதிமான்கள். அவர் என்ன சொல்கிறார்? உள்ளே இல்லாமல் வெளியே எத்தனை சடங்குகளை செய்தாலும் நீங்கள் குற்றவாளிகள், தேவனை அங்கீகரிக்க மாட்டார் என்று சொல்லி அவருடைய குற்றம் சாட்டி நிறுத்துவதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது 1ஆம் வசனம் துவக்கி 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். தயவாக 3:1-8 வரைக்கும் வாசிப்போம். இப்படியானால் யோதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன்.
நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பதெப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மேன்மை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறோம் என்றும் சிலைகளை தூசித்து சொல்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் ஒரு வாக்கினை நீதியாக இருக்கும் போது இந்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள வசனங்கள் ஒரு பரந்தசிஸ் என்று சொல்லலாம். என்று சொன்னால் இது டைரக்டாக இந்த விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதாக சொல்ல முடியாது. இது இல்லை என்றாலும் விஷயம் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் 2ஆம் அதிகாரம் 29 முடிச்ச உடனே 3ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனத்தை ஆரம்பிச்சா தப்பில்லை, விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தை முடித்து யூதர்கள் மேல் பவுல் குற்றம் சாட்டுகிற இந்த சந்தர்ப்பத்தில் யூதர்களில் ஒருவர் இதை கேட்பதாக அல்லது இதை கவனிப்பதாக பவுலே உணர்கிறார். அப்படி பவுல் இந்த விஷயத்தை உணரும் பொழுது என்ன செய்கிறார்? அவன் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வியை பவுலே கேட்கிறார். கேட்டு அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். காரணம், யூதன் மேல் குற்றம் சாட்டப்படும் பொழுது யூதனை பொறுத்து கொள்ள முடியாது. அப்படியானால் ஒரு யூதன் இதை கேட்டால் என்ன சொல்லுவார், என்ன நினைப்பார் என்பதை பவுலே உணர்ந்து அந்த கேள்வி எழுப்பி அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆகவே எக்ஸ்டெண்டட் டிபேட் என்று சொல்லலாம். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்துல திடீர்னு குறுக்கு கேள்வி கேட்டதுனால இந்த 8 வசனங்கள் பவுல் சேர்க்க வேண்டியதாயிற்று. ஆகவே இந்த 8 வசனங்களிலே என்ன சொல்லப்படுகிறார் என்று கேட்டால் நான் அதை விதமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3:3 படியாக பார்த்தால் ஷால் தேர் அந்த வசனத்தில் போட்டு சில விசுவாசியாமல் போனாலும் என்ன, ஒரு அவிசுவாசம் தேவன் உண்மையை அவமாக்குமோ? Okay, shall their unbelief make the faith or faithfulness of God without effect? அதாவது அவருடைய அவிசுவாசம், ஒரு சிலருடைய அவிசுவாசம் அல்லது தேவனுடைய பிரமாணங்களின் மேல் ஒரு சிலர் வைத்த அவிசுவாசத்தினாலே, ஒரு சிலர் தவறு செய்ததினாலே, ஒரு சிலர் கீழ்ப்படியாமல் போனதினாலே ஆகமொத்தமான தேவனுடைய உண்மையை அது பாதிக்குமா? அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அதனாலே பாதிக்கப்படுமா? தேவனுடைய உண்மை என்னவாயிற்று? நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தோமா? யாரோ சிலர் அப்படி செய்திருக்கலாம். நீங்கள் சொல்லுகிற கூற்றின்படியாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காமல் இருந்திருக்கலாம், விருத்த சேதனத்தை வெளிப்புறமாக விட்டு வைத்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லையே, ஒரு சிலர் மட்டும் செய்திருக்கலாம். அந்த ஒரு சிலர் செய்த பாவத்திற்கு தேவன் நூற்றாண்டுகளுக்கு முன் கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து இன்றைக்கு செயல்படுவாரா? இது முதல் கேள்வி. இரண்டாவது அவருடைய கேள்வி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. நான் மனுஷன் பேசுகிறவரை பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதி விலக பண்ணினால் என்ன சொல்வோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? இது அந்த யூதன் கேட்கிற கேள்வி. அடுத்த கேள்வி, முதலாவது கேள்வி என்னவென்றால், ஒரு சிலர் செய்த பாவங்களுக்கு தேவன் எல்லாரையும் புறக்கணிப்பாரா? தேவன் உண்மை என்னவாயிற்று என்று கேட்கிறார். இரண்டாவது போல் பதில் சொல்லி கொண்டு வரும்போது அடுத்த கேள்வி அவருக்கு வருகிறது. அவர் கேட்கிற கேள்வி, அப்படியானால் சிலருடைய அநீதிகள் அல்லது பாவங்கள் தேவனுடைய நீதியை அதிகமாய் வெளிப்படுத்த செய்யுமே ஆனால், நல்ல காரியம் தான் நடந்திருக்கு, என்னுடைய அநீதியான காரியங்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாயிருந்தால் என்னுடைய அநீதி எப்படி இருக்கு? நல்லதானே. தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிற அல்லவா, தேவனுடைய உண்மையை வெளிப்படுத்துகிற அல்லவா. ஆகவே அது சரியான காரியத்தை நாங்கள் செஞ்சது சரிதானே, நாங்கள் கொஞ்சம் கீழ்ப்படியாமல் போனாலும் என்ன, அதனால தேவனுடைய நீதி வெளிப்படும். இந்த கிராஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த பவுல் பொழுது ரீட் பண்ண ஆரம்பிக்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் உருவாக்கக்கூடிய சில பகுதி தான் என்று சொல்ல நாம் அதை வாசிப்போம். அந்த முதலிருந்து படிப்போம். 3ஆம் அதிகாரம் 1 முதல். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? 2 கேள்வி பவுல் கேட்கிறார். முதலாவது, யூதனுடைய மேன்மை என்ன? ஏற்கனவே அவர் சொல்லிக் கொண்டுதான் வந்தார். யார் யூதன்? யாரு? அவருக்கு என்ன உண்டு? ஒன்று நியாயப்பிரமாணம், ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கார். 2 என்ன உண்டு? விருத்த சேதனத்தையும் தன்னுடைய சரீரத்தினுடையவனாக இருக்கிறார். ஆகவே இவர் கேட்கும் முதலாவது யூதனுடைய மேன்மை என்ன?
விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் இல்லை. யார் கேட்கிறார்? இது பவுல் கேட்கல. பவுல் கேட்கல. பவுல் யாருடைய கேள்வியை கேட்கிறார் என்றால், இதன் மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு யூதன் கொஞ்சம் வீராவேசமா கேள்வி. அப்படின்னா நாங்க யூதர்களா இருக்கிறோம், பரம்பரையா நாங்கள் யூதர்கள், மரபு ரீதியாக ஆபிரகாமுடைய வாரிசுகள் நாங்கள். அப்ப எங்களுக்கு என்ன வேலை? அப்படின்னா என்ன அர்த்தத்துல பேசுகிறாய்? ஒண்ணுமே இல்லையா? எவ்வளவு அற்புதமாக தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனை பிரித்தெடுத்து அவனுக்கு விருத்த சேதனத்தை கொடுத்து மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து எங்களை புறஜாதி என்று பிரித்தெடுத்து விசேஷித்த ஜாதியாக வைத்தாரே. அப்படி எங்களுக்கு யூதனுக்கு உரிமையாண்மை இல்லையா? நீ சொல்றது என்ன அர்த்தம் என்று கேட்கிறார். இரண்டாவது கேள்வி, அதே கேள்வி, என்ன விருத்த சேதனத்தினாலே என்ன சொல்ல? நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட நாங்களும் ஒன்றும் உதவாதவர்கள், விருத்த சேதனைகளாகி நாங்களும் அந்த விருத்த சேதனம் ஒரு பயனும் பெறுவதில்லை. இப்படி நீ சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியான நியாயப்பிரமாணத்தில் என்ன பிரயோஜனம்? விருத்த சேதனத்தினால் என்ன பிரயோஜனம்? எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர் என்று கேட்கிற யூதனுடைய பதில். யூதன் கொடுக்கிற பதில் என்ன பாருங்கள். இரண்டாவது வசனம், அது எவ்விதத்திலும் மிகுதியாய் அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது என்று சொன்ன அர்த்தம் என்ன? அது எல்லாம் நீ கேட்கிற ரெண்டு கேள்வியும் சரியான கேள்வி. யூதனுக்கு மேன்மை உண்டா? நிச்சயமாய் உண்டு. யூதனுக்கு நிச்சயமாய் மேன்மை உண்டு. விருத்த சேதனத்தினால் மேன்மை உண்டா? உண்டு. இது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதனுடைய அர்த்தம் புரியாமல் எது செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இரண்டு கேள்வியில ஏற்கனவே பவுல் சொன்ன ரெண்டு விஷயங்களை தான் திருப்பி கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனம் பெற்ற யூதருடைய மேன்மை என்ன? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எவ்விதத்திலும் மிகுதியா, மச், எவ்ரிவே, எல்லா வகையிலும் மேன்மையானது என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாக. மறுபடியும் என்ன சொல்லுகிறார்? யூதனுடைய மேன்மை என்று சொல்லுகிறது தேவனுடைய விசேஷித்த நியாயப்பிரமாணமாகிய ஆரக்கிள்ஸ் அவர் பெற்றவர். அப்ப யூதனுடைய மேன்மை குறித்து சில குறிப்புகள் படிக்க வேண்டிய இந்த பகுதியிலேயே நாம் படிக்கலாம். யூதனை குறித்து நாம் குற்றம் சொல்லிக் கொண்டு வந்தோம் பவுல். ஆனால் இப்பொழுது யூதனுடைய மேன்மையை குறித்து கேட்கிறார். அவர் பதில் சொல்லிதான் ஆகும். என்னென்ன மேன்மை இருக்கு? யூதனுக்கு தான் மேன்மை இருக்கா? நிச்சயமாய் உண்டு என்று பவுல் ஞாபகப்படுத்துகிறார். அது எப்படி இருக்கிறது? அவரிடத்தில் தேவனுடைய ஆரக்கிள்ஸ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அருள் வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு கொடுக்க பெற்றிருக்கு. இந்த அருள் வார்த்தைகளில் என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது அதைத்தான் பின்னாடி ரோமர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லும் பொழுது அந்த ஆரக்கிள்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். என்னென்ன இருக்கு பாருங்களேன் கொஞ்சம். அவர் அந்த அருள் வார்த்தைகள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரே, புத்திரசுவாரும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் வேத தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்கள் அவருடையவர்களே. இந்த ஆரக்கிள்ஸுக்குள்ள வெறும் பிரமாணம் 10 பிரமாணம் கட்டளைகள் மட்டுமல்ல, அவருக்குள்ள சட்ட விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, செருமனி, அதாவது அவருடைய தெய்வ ஆராதனைக்கு ஏற்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு மொத்தத்துல தேவ ஆரக்கிள்ஸ் பெற்றவர்கள் சொன்னா தேவனிடத்திலிருந்து எல்லாம் பெற்றவர்கள் என்றுதான் பொருளா இருக்கிறது. அப்படியானால் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்ற யூதன் கொஞ்சம் பெருமை பாராட்டினால் தான் என்ன, அவருக்கு என்ன குறை சொல்ல முடியும் நீங்கள் என்று பவுலை கேட்கிறார் இந்த மனிதர். அதுக்கு பவுல் சொல்ற பதில், நிச்சயமாக தேவனுடைய அந்த ஆரக்கிள்ஸ் பெற்றதே விசேஷிதம். அது மட்டுமல்ல, 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனப்படி தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று தேவன் தம்முடைய ஜனத்தை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறார். அப்படியான தேவனுக்கு இவர்கள் யார்? தம்முடைய ஜனம். தேவன் உலகத்தில் ஒரே ஒரு ஜாதியாரை குறித்து தான் என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று அடிக்கடி சொல்வதை பார்க்கிறோம். என்னுடைய ஜனம், இதை ரொம்ப அழுத்தமாக வைத்து பல பகுதிகள் எடுத்து வாசிக்கிறார்கள். நிறைய வசனங்களிலே என் ஜனம் என்று சொல்வதை பார்க்கிறோம். தேவன் சொந்தம் பாராட்டின ஜனம், இவர்களின் சம்பத்து என் பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். இவர்கள் என்னுடைய பிரிஸ்லி கிங்டம், எக்ஸோடஸ் 19 வாசிக்கும் பொழுது என்னுடைய தெய்வீக ராஜ்யமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி என்னுடையவர்கள் இவர்கள் என்று சொல்லி தேவன் பாராட்டுகிற ஜனம் இவர்கள். அப்படியான யூதனுக்கு வேணும் வராதா? சொந்த ஜனம் என்று ஆண்டவரே சொல்லுகிற ஜனத்தை இப்படி குற்றம் சொல்லலாமா? என் ஜனம் என்று கர்த்தர் யாரை சொல்லி எங்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்படியான மேன்மை உண்டா? இரண்டாவது அதனுடைய 11:2 படிப்போம்.
தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தேவன் முன்னறிந்து கொண்ட ஜனம். தேவன் இப்பொழுது தெரிந்து கொள்ளல. திடீர்னு தற்செயலாக இவர்கள் வந்தாங்க, இவங்க சேர்த்துக்கிட்டு அப்படி அல்ல. தேவன் திட்டமிட்டு முன்னறிந்து தெரிந்து முன்னறிந்த ஜனம். இது ஆச்சரியமான வார்த்தை. He foreknew them. அவர்களுடைய பிறப்புக்கும் அவருடைய ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னாடி அவர்களை முன்னறிந்து அப்புறம் அவர்களை அழைத்தார். அதே போல அதனுடைய 28ஆம் வசனம் 11:27 விசுவாசத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பயங்கரார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தமாய் அன்பு கூறப்பட்டவர்கள். They are chosen or elected group. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்னறிந்தார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல 11:29 கூட படிப்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்தார், அழைப்பும் மாறாத அவர்களை அழைத்தார்கள் என்று சொன்னால் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். அப்ப எத்தனை விசேஷம் இருக்கு. என்னுடைய ஜனம், அதே போல முன்னறிந்த அறிஞனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அழைக்கப்பட்ட ஜனம். இதெல்லாம் அவருடைய மேன்மையை குறிக்கிறது. யூத மக்களை பொறுத்து அப்படி மேன்மை இருக்கிறது. அவங்களே ஒத்துக்கொள்கிறார். ஆனால் 11ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அங்கே 9ஆம் அதிகாரம் துவங்கி விஷயமே மாறும். என்ன விஷயம் சொல்லப்படுகிறது? யூதனை குற்றப்படுத்தின அதே பவுல் தான் 9ஆம் அதிகாரம் துவக்கி யூதரை செய்ய ஆரம்பிக்கிறார். வேதனைப்படுத்தார்கள். தேவன் யூதரை சொந்தம் தள்ளிவிட்டாரா? தள்ளிவிட முடியாது. காரணம் என்ன? அவர்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்ற போகிறார். ஆகவே தான் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுடைய அந்த டிஸ்பென்சேஷன், அந்த இஸ்ரவேலோட தேவ ஈடுபாட்டை மீண்டும் துவக்குறதை பார்க்க முடியும். அந்த 9ஆம் அதிகாரத்துல எலெக்ஷன் ஆஃப் தி இஸ்ரேல் பீப்பிள், தேவ ஜனத்தை தெரிந்து கொள்வது 9ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்துல வந்து ரிஜெக்ஷன், அவர்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போன தள்ளிவிட்டு செய்தார். ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது தேவன் restoration of the Jewish people. இது மூன்று சொல்லிவிட்டு அவர்கள் மேன்மையானவர்கள், அவர்கள் தேவனால் தள்ளப்பட்டதினாலே அவர் தேவன் கைவிட்டாரா? இல்லை. அவர்கள் தள்ளப்படுதல் என்னை தேவன் சேர்த்துக் கொள்ள காரணமாயிற்று. அவர்களுடைய தள்ளப்படுதலே இவ்வளவு மேன்மையானால் அவர் சேர்த்துக் கொள்ளப்படுதல் எவ்வளவு மேன்மையாயிருக்கு. ஆகவே இஸ்ரேல் மக்களுடைய எலெக்ஷன், காலிங், அவருடைய சூசிங், அவருடைய ஃபோர்னாலஜி எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் தேவனால் கைவிட முடியாது. அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் தாவீதினுடைய நிச்சய கிருபையை போல அது நிறைவேறும். அதை மாற்ற முடியாது. இது பின்னால் வரப்போகிற ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன? இதுதான் அவர் இப்பொழுது சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. கடந்த காலம் நன்றாக இருந்தது, வருங்காலம் நன்றாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் நிலைமை என்ன? அதைத்தான் அவர் இங்கே குற்றம் சாட்டுகிறார். அவர்கள் சொல்லுகிற கேள்விக்கு முதலாவது சொன்ன வார்த்தைப்படிகள், அடுத்தது சில விசுவாசம் சொல்ல வர்றாங்க. இப்போ அவங்க எல்லாம் நல்லது, மேன்மையான காரியம் உங்களுக்கு உண்டு, அவர் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த மேன்மையாம் என்று சொல்லும் பொழுது உடனே 3வது வசனத்துல கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? போனாலும் என்ன? அப்ப என்ன அவருடைய விசேஷம் இருக்கும் பொழுது ஒரு சில விசுவாசியாமல் போனாலும் என்ன? அவிசுவாசத்தோட உண்மையை அவமாக்குவோ. அவருடைய அவிசுவாசம், அவங்க விசுவாசியாக போனதுக்கு தேவன் உண்மையற்றவனா மாத்திரம் இருக்குமா? தேவன் உண்மையில தான் இருக்கணும். இவங்க அவிசுவாசிகளா போய் உண்மை இல்லாம போனதுனால தேவனோட வாக்குகளை மாத்தினா தேவன் என்னவா மாறிடுவாரு? உண்மையற்றவராய் போயிடுவாரு. அப்படி மாற முடியுமா? அதை அடுத்து என்ன சொல்லுகிறார்? அப்படியாக்க மாட்டாது. அப்படியாக்க மாட்டாது. வசனங்களில் நீதிபதியாய் விளங்கவும் நியாயம் விசாரிக்கப்படுவது வெற்றடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கபடி தேவனே சத்தியவர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. 3ஆம் வசனத்தில் இவர்கள் இந்த கேள்வி கேட்ட உடனே என்ன பதில் சொல்கிறார்? என்ன பதில் சொல்கிறார்? அப்படி ஆக்க மாட்டாதே. அவங்க கேட்கிற கேள்வி என்ன? தேவனுடைய தேவன் உண்மையை யாராலும் மனுஷன் செய்கிற பாவத்தினாலே அவமாக்க முடியுமா? நிச்சயமாக நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன? இங்கிலீஷ்ல படிங்க. God forbid. God forbid. அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. தமிழில் அது அப்படி இல்லை, அப்படி ஆக்க மாட்டாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த God forbid என்ற வார்த்தையை நீங்க படிக்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை படிச்சோம். இனி 6ஆம் வசனத்தை படிங்க. அப்படி சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல அப்படி சொல்லக்கூடாது. God forbid. அப்போ இந்த 2 இடத்துல அவர் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அப்படி ஆக்க மாட்டாது, அப்படி சொல்லக்கூடாது, God forbid என்ற வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால், அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? எக்ஸ்பிரஷன் ஆஃப் a sense of horribleness. அதாவது சொன்ன விஷயம் ஐயோ தாங்க முடியலையே என்று சொல்வது போல அந்த அளவுக்கு ஒரு
ஒரு பயத்துள்ள பாசிட்டிவ் ஹாரர், எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவ் ஹாரர் என்று சொல்லலாம். அதாவது விஷயம் கேட்ட உடனே மண்டையில அடிச்சது போல, அதாவது ஒரு நெத்தி அடி அடிச்சது போல ஃபீல் பண்ணுகிறார். ஐயோ இல்லை அப்படி அல்ல என்று சொல்லி அந்த ஒரு பயத்தோடு அதை கடைசிகள் இல்லை என்று ஆழமாக சொல்கிற வார்த்தை. அதாவது ஏற்கனவே நீங்க சொன்ன கருத்து என்ன செய்யணும், let the idea itself perish, அது தொலைஞ்சு போட்டும், அந்த பேச்சு எடுக்காது. இந்த காட் ஃபார்பிட் என்ற வார்த்தை அதனுடைய ஆழமான அர்த்தத்தை சொல்லுகிறது. இது மட்டும் இல்லை, பாருங்க சில வசனம் படிப்போம், அது படிச்சா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். 34 வசனம், இதே 3:31 விசுவாசனாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். 32 then they void the law through faith, God forbid என்று சொல்லி அழுத்தமான பதில் சொல்கிறார். அதே போல 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பாவத்துக்கு மறைக்கலாம் அது தமிழ் 1ஆம் வசனம், தமிழ் இங்கிலீஷ் படி. கூடாதே பாவத்தினாலே அவன் என்ன சொல்லுவோம், கிருபை பெறும்படிக்கு பாவத்தை நினைக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. God forbid, how shall we that are dead to sin live any longer therein? அதே போல அதனுடைய 15ஆம் வசனம் 6:15. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டிராமல் கிருபை கீழ்ப்பட்டியோடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. God forbid, அங்கே கூடாதே, தேவன் தடை செய்வாராக. அதே போல அதனுடைய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 13ஆம் வசனம் 7:13. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. God forbid, God forbid, ஒருபோதும் அல்ல என்று சொல்லுகிற வார்த்தை. அதே போல 7:13. இப்படி இருக்க நன்மையானது நமக்கு மரணமாயிட்டோ? அப்படி அல்ல, God forbid என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறார். அதே போல 9:14 11 வரும். 9:14. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. God forbid என்று சொல்கிறார். அதில் 11 வாசிக்கும். இப்படி இருக்க தேவன் நம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. God forbid என்று சொல்லி அங்கேயும் அந்த பேச்சு தொடரக்கூடாதுன்னு சொல்றது போல இந்த God forbid வார்த்தை வரும் பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்து ஒரு ரபிஷ் டாக், அது உடனே நிப்பாட்டு பேசாத மேல என்று சொல்வது போல, ஒரு முட்டுக்கட்டை போடுவது போல, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பது போல, அந்த கான்வர்சேஷன் நீ வரக்கூடாது, வாயில பேசக்கூடாது என்று சொல்வது போலத்தான் இந்த வார்த்தையை பவுல் 10 இடங்களிலே சொல்லுகிறார். அதே போல கலாத்தியர் 3 இடத்துல இந்த காட் ஃபார்பிட் வார்த்தை பவுல் தான் பயன்படுத்துகிறார். அங்கெல்லாம் அவர் கேள்வியை கேட்பார், அதற்கு பதில் சொல்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படியானால் முதல் வசனத்தின் 2 வசனம் மூலமா என்ன புரிந்து கொள்கிறோம்? ஒன்று, தேவனுடைய மனிதனுடைய அநீதி தேவன் உண்மையை ஒருபோதும் அவமாக்காது. அப்படியானால் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறார்? அப்படியானால் அநீதி செய்வதனாலே தேவன் நீதிமான் என்று விளங்குகிறதுனால என்ன செய்யலாம்? இன்னும் அநீதி செய்யலாமே என்ற ஒரு கேள்வி இவர் கேட்கிறார். அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. 6ஆம் வசனத்துல அப்படி சொல்லக்கூடாது. 5ஆம் வசனத்தில் படிக்கிறேன். நான் மனுஷன் பேசுகிறவர்களாக பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதி விளங்கப்படினால் என்ன சொல்லுவோம்? கோபாலை செலுத்துகிற தேவன் அநீதராயிருக்க என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாதே. சொல்லக்கூடுமா? தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி என்று கேட்கிறார். இங்கே 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, தேவனுக்கு முன்னதாக அநீதி ஒருத்தர் செஞ்சு அவனை தேவன் தண்டிக்கும் பொழுது நீ தண்டிக்க கூடாது, அவர் நல்லது செய்து உங்களுடைய நீதியை விளங்க செய்தனால் தண்டிக்க கூடாது என்று சொன்னால் தேவன் எப்படி உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும்? தேவனுடைய உண்மை எப்படி வெளியாக்க முடியும்? தேவன் எப்பொழுதுமே மனிதன் 1000 பாவம் செய்தாலும் எத்தனை அக்கிரமம் செய்தாலும் தேவனுடைய தீர்ப்பே முடிவார். தேவனை ஒரு மனிதனும் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, என்னவோ மாற்ற முடியாது, அநீதராய் மாற்ற முடியாது. தாவீது பாவம் செய்து 51ஆம் சங்கீதத்தில் அறிக்கை செய்யும்படி சொல்லுகிற வசனம் தான் இங்க வாசிக்கிறோம். அந்த 4ஆம் வசனம் தான் 4ஆம் வசனத்துல அவர் மேற்கோளாக எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக, தேவனை பொய்யன் என்று சொல்லாதீங்க, மனுஷன் தான் பொய்யன் என்று சொல்லி மனிதனை தான் தீர்ப்பு செய்ய வேண்டும் தவிர அநீதி செய்கிற மனிதனால தேவனுக்கு நீதி கிடைக்கிறது என்று சொல்லி அப்படி சொன்னால் அது கேவலமானது என்பதை கடிந்து கொண்டு சொல்கிறார். அப்போ அடுத்த கேள்விக்கு பதில் சொல்கிறார். அப்படியானால் இவர் கேட்கிறார், நான் ஒரு ஆர்கியூ பண்றேன், நான் ஒரு பொய்யை சொல்றேன், நான் பொய்யை சொல்வதனால
தேவனுக்கு என்ன வருது? தேவன் உண்மை உள்ளவர் என்று விளங்குகிறார். அப்படியானா தவறு செய்யற என்ன தேவன் தண்டிக்கலாமா? அது நீதி ஆகுமா? நான் செய்கிற பாவத்தினாலே தப்பினாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்படியானால் தேவனுக்கு மகிமை உண்டாவதற்கு நான் செய்த பாவத்தை தேவன் என்ன செய்யக்கூடாது? சிக்ஷிக்க கூடாது. சிக்ஷிக்க நியாயமா? அவருக்கு மகிமை உண்டாக நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். இந்த பாவத்தினால அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அவன் என்னுடைய பாவம் இல்லாம தேவனுக்கு என்ன கிடைக்காது? மகிமை கிடைக்காது. அப்ப நான் என்ன செய்யணும்? நிறைய பாவம் செய்யும் பொழுது தேவன் கிருபையை காட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்ப தேவனுக்கு ஸ்துதி உண்டாகும், மகிமைப்படுத்தப்படுவார். அப்படி ஒரு ஆர்கியுமெண்ட் கொண்டு வரலாமா? கூடாது. அதுதான் அடுத்த காட் ஃபார்ம். அப்படி செய்யலாம் சொல்லலாமா? கூடாது என்று மறுபடியும் நியாயப்படுத்துகிறார். காரணம், அவருடைய இந்த சால்வேஷன் பை கிரேஸ், கிருபையின் சுவிசேஷத்தினால் ஒரு கிருபையினால் ஒரு ரட்சிப்பை குறித்து பிரசங்கப்படும் இடத்தெல்லாம் பவுல் மேல் எழுந்த குற்றச்சாட்டு தெரியுமா? இவர் பாவம் செய்யும்படியாக மக்களை தூண்டுகிறவர். கிருபையினால் ரட்சிப்புன்னு சொன்ன அந்த டாக்டர் சொல்லப்படுறதெல்லாம் இவர்கள் அப்படி சொல்றதாக குற்றச்சாட்டு, நான் இப்படி சொல்றதாக நீங்க சில பொய்யாய் சொல்றீங்கன்னு சொல்லி இங்க சொல்வதை பார்க்க முடியும். அப்ப தேவ கிருபையினால் ரட்சிப்பு என்று சொன்னால் பவுலுடைய பிரசங்கம் மனுஷனுக்கு என்ன செய்கிறதா? பாவத்தை செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்குதா? ஒரு இம்மோரல் டெண்டன்சி மனிதனுக்குள் உருவாக்குகிறது இவருடைய போதனை. காரணம், எந்த அளவுக்கு பாவம் செய்யறோமோ அந்த அளவுக்கு என்ன பெருகும்? கிருபை பெருகும். கிருபையை பெருக்கும் பொழுது தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்ப நாம் பாவம் செய்வதனாலே தேவனுக்கு நன்மையானால் பாவம் செய்வது என்ன செய்யக்கூடாது? தேவன் இதுதான் அறிக்கணும். அப்படி செய்யலாமா? கூடாதே, அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி பவுல் அதில் விடுதலை பெறுகிறதை பார்க்க முடியும். 8ஆம் வசனத்தை படிப்போம். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறோம் என்றும் நீங்கள் எங்களை தூசித்து சொல்கிறீர்களே, அப்படி போதிக்கிறவர்கள் வரும் ஆக்கை நீதியாயிருக்கும். அங்கே சொல்லி இப்படி சொல்லுகிறவர்கள் மேல் வரும் ஆக்கை நியாயமான தண்டனை வரணும். நாங்க அப்படி சொல்லல, எங்களை பற்றி அப்படி சொல்லுகிறவர்களுக்கு நிச்சயமாக பாவம் செய்து தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று சொன்னால் அதை விட எங்களுக்கு கேவலமா? தேவன் எப்படி லோகத்தை நியாயம் இருக்க முடியும்? ஆகவே பாவம் என்பது, பாவம் தனக்குள் நன்மையானது ஒன்று செய்ய முடியாது. இந்த பாவம் எப்படி தேவனுக்கு மகிமை கொண்டு வந்தது என்று கேட்டால், பாவம் பிளஸ் கிரேஸ் ஆர் சாவரன் கிரேஸ் ஆஃப் காட், அதுதான் தேவனுக்கு மகிமை கொண்டு வந்தது இல்லையா? பாவம் என்பது பாவத்திற்குள் இட்ஸ் ஈவில் இன் இட்செல்ஃப். பாவத்தினுடைய கான்சிக்வென்ஸ் விட்டுருங்க. பாவத்தில ஒரு நன்மையும் கிடையாது. பாவம் எப்பொழுது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது? தேவனுடைய அளவற்ற கிருபை பாவத்தோடு இணையும் பொழுதுதான் அவருக்கு மகிமை கிடைக்கிறது. ஆனால் பாவம் தனிமையாக விடப்பட்டால் அது என்ன செய்யும்? மனுஷனுக்கு தீங்கதான் உற்பத்தி பண்ணும். பாவத்திலே எந்த நன்மையும் கிடையாது. பாவம் அது ஈவலாக இருக்கிறது. அதை குறித்து நான் இப்படி sin is evil in itself, quite apart from its consequences. The sin itself is left alone would never have accomplished this end. பாவம் தானாக விடப்பட்டால், பாவம் செஞ்ச பின்னாடி தேவனை கண்டுகொள்றது இல்லை, தேவன் கிருபையை காட்டுறதுல மன்னிக்கிறதும் இல்லை. என்ன ஆகும்? பாவம் நன்மையானதா? நிச்சயமாக மன்னிக்கும். அவ தேவனுடைய கிருபை அதை கொடுக்கிறதுனால மட்டும்தான் பாவமானது என்ன செய்கிறது? தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது. ஆனா பாவம் அதற்குள் பாவமே, அதில் ஒரு நன்மையும் கிடையாது. ஆகவே பாவத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பாவம் உங்களை அழிக்கும் தேவ கிருபை பெறாது. ஆகவே மகிமை வருவதற்காக நீங்க பாவம் செய்ய வேண்டாம். God is not intended for his glory, for the sin we commit. நாம செய்யற பாவத்தினால தேவனுக்கு மகிமை வரும்னா தேவன் நம்முடைய பாவத்தை சார்ந்து இருக்கிறார் மகிமைக்கு. அப்படி ஆர்கியூ பண்ண முடியும். அப்படி அல்ல என்று சொல்லி பவுலதை அந்த ஆர்கியூமெண்ட்டை முடிக்கிறதாக பார்க்க முடியும். அப்போ 9ஆம் வசனத்திலிருந்து நாம் கீழே வரும்பொழுது 9 முதல் அதனுடைய 20ஆம் வசனம் வரை அது வேறொரு தொகுப்பாய் வரும். என்ன தொகுப்பு என்று கேட்டால், இதை நான் சொன்னேன். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன சொல்கிறது? யூதருடைய பாவத்தை குறித்து சொல்லி நிறைவேற்றி அங்கு நிற்பாடு. இனி இடையில இந்த விஷயத்தை விட்டுருவோம். ஆர்கியூமெண்ட் பதில் சொல்லிட்டார். இனி 9ஆம் வசனத்தை வைக்க என்ன ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அதனுடைய 9ஆம் வசனம். ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷித்தா, எவ்வளவு வேணும் விசேஷித்தல் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டுள்ளனர் என்பதை முன்பு திஸ்தாந்தப்படுத்தினோமே. இங்கே இனிமேல் ஆரம்பிக்கிற விஷயத்துல பவுல் ஏற்கனவே யூதர்களை ஏற்கனவே புறஜாதி மக்கள் ஹீத்தன்ஸ் பத்தி சொல்லிட்டாரு. அதே போல அந்த இம்மோரல் பீப்புள் என்று சொல்லுகிற சன்மார்க்கம், அதாவது உள்ளே ஒன்று வெளியே ஒன்று காட்டுகிற அந்த ஹிப்போக்ரிட்ஸை பத்தி சொன்னாரு.
மூன்றாவதாக ஹீப்ரூஸ், அதாவது எபிரேயர்களை குறித்து சொல்லும் பொழுது, அது யூத மக்களை குறித்து சொல்லும் பொழுதும் அவர்கள் பாவிகளே என்று சொல்லி நிற்பாட்டியிருக்கிறார். இது என்ன சொல்லுங்க? இங்கே அவர் சொல்கிற வார்த்தை we have proved என்ற வார்த்தை, நாங்கள் திருஷ்டாந்தப்படுத்தினோமே, நாங்கள் திருஷ்டாந்தப்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் வசனம் துவக்கி இந்த 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் உள்ள ஆர்கியுமெண்ட்ல நாங்க என்ன சொல்லி நிற்பாட்டியிருக்கிறோம்? என்ன சொல்லி நிற்பாட்டியிருக்கிறோம்? இந்த மூவகைப்பட்டவர் யூதனும் கிரேக்கனும், அதே போல யூதனிலும் கிரேக்கனும் இருக்கக்கூடிய செல்ஃப் ரைச்சஸ் பீப்புளும் யாராயிருக்கிறார்கள்? பாவிகளாயிருக்கிறார் என்பதை நாங்க திருஷ்டாந்தம், ஆங்கிலத்தில் ப்ரூவ் என்ற வார்த்தை வந்திருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல நினைக்கிறேன். ப்ரூவ் பண்ணல, அவர் என்ன திருஷ்டாந்தப்படுத்தினோம் என்று வாசிக்கிறோம். திருஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்ன சார்ஜ் பண்ணி இருக்கிறார், அதாவது குற்றப்படுத்தி இருக்கிறார். அவர் சில காரணங்களை பார்த்து என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கையை பார்த்து, இவருடைய செய்கைகளை பார்த்து, கிரியைகளை பார்த்து அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் இனி 9 முதல் இந்த 20 அல்லது 18 வசனம் வரைக்கும் படித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் குற்றம் சாட்ட ஒருவரும் இருக்கட்டும், தேவனே இந்த மக்களை குற்றம் சாட்டுவதை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் பவுல் அதை திருஷ்டாந்தப்படுத்தினார். Actually, all charged those people. Now, God Himself is trying to prove their depravity. அவருடைய முழு சீர்குலைவை தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார்? நிரூபிக்க ப்ரூவ் பண்ண போறார். எப்படி ப்ரூவ் பண்ண போறாரு? இந்த வசனம் ஆங்கிலத்தில் என்ன வாசகம் கடைசியில் படிச்சு 18 படிங்க. 18 அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் செலுத்தும். There's no fear of God before their eyes. எழுதி இருக்கிறது ஆங்கிலத்திலே 10ஆம் வசனத்தில் as it is written சொல்லி ஆங்கிலத்திலே முன்னாடி தொடங்குகிறது, தமிழ்ல கடைசியில சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற இந்த பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் ஸ்கிரிப்சர் இதை வச்சுக்கிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனும் உங்களை உலகத்தில் அத்துணை மக்களையும் தேவன் குற்றப்படுத்துகிறார், தேவனுக்கு முன்னாடி எல்லாரும் வாயடைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக பைபிள் கொட்டேஷன்ஸை கொண்டு வர போறார். இனி ஒவ்வொன்றா படிச்சீங்கன்னா இந்த பகுதியை படிச்சார் அப்போஸ்தலர்கள் இப்படிதான் இந்த வசனங்களை எங்கிருந்து எடுத்து போர்வையா கொண்டு வந்து எடுத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதுல 9ஆம் வசனத்தை படிப்போம். ஆனாலும் என்ன அவளை ஆனாலும் என்ன அவளை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷித்துள்ளா எவ்வளவு விசேஷம் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோம். ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷித்தவர்களா? இந்த கேள்வி சில மொழிபெயர்ப்பு வித்தியாசமாக இருப்பதாக சொல்றாங்க. ஒன்று அவர்களை பார்க்கிலும் யூதர்களாகி நாங்கள் அவர்களை பார்க்கிலும் புறஜாதிகளாக மக்களை விட விசேஷித்தவர்களா என்று கேட்கிறதாக சொல்கிறார்கள். இல்லை புறஜாதிகளை விட நாங்கள் எந்த காரியத்தில் விசேஷித்தவர்களா என்று கேட்பது போல சொல்கிறாங்க. அப்படின்னா அதில் எடுக்க வேண்டிய பாடம் ஒருவருக்கு ஒருவர் கம்பேர் பண்ணும் பொழுது ஒருவர் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதனும் விசேஷித்தவன் அல்ல, புறஜாதியானும் விசேஷித்தவன் அல்ல என்பதற்கு அந்த வார்த்தை சொல்கிறதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கேட்கிற கேள்விக்கு அப்படியானால் நாங்கள் விசேஷித்தவர்களா? நீங்களும் விசேஷித்தவர்கள் அல்ல. அதாவது ஹீதர் அவர் விசேஷித்தவர்களா? அல்ல. ஹிப்போக்ரிட்ஸ் விசேஷித்தவர்களா? அல்ல. ஹீப்ரூஸ் விசேஷித்தவர்களா? அல்ல. யாரும் ஒருவரை ஒருவர் மேலானவர்கள் அல்ல. எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை கவனிக்கிறது. பாவத்துக்கு உட்பட்ட அண்டர் சின் என்ற வார்த்தை இங்க வருது. இந்த புஸ்தகத்துல சின் சின்ஸ் என்ற 2 வார்த்தைகள் தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஏறத்தாழ 40-50 முறை பாவம் என்றும் பாவங்கள் என்றும் சொல்வார்கள். அது முதல் முறையாக இங்கே பாவம் என்ற சொல் அவர் பயன்படுத்துகிறார். அண்டர் சின் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று கேட்டால் இட்ஸ் நாட் சிம்பிளி ஒரு சின்னரை குறிக்கிற வார்த்தை அல்ல. இது எதை குறிக்கிறதுனா under the dominion or domain or the empire of sin. பாவத்துடைய முழு அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வரப்படுகிறது அந்த வார்த்தை. bringing a man into the slavery of sin. பாவத்துடைய அந்த அடிமைத்தனம் என்று சொன்னால் அவனால் இன்னும் செய்ய முடியல, அடிமை ஆயிட்டான். அவன் நினைக்கிறத ஒன்றும் செய்ய முடியாது, இனி அடுத்தவன் நினைக்கிறது தான் இவன் செய்யணும் என்று சொல்வதற்கு அந்த வார்த்தை அந்த அண்டர்ஸ்டாண்ட் வார்த்தையை அவளுக்கு ஞாபகம். இங்கிருந்து இனி பாவத்தை என்று சொல்லுகிற வார்த்தைகள் வரும். ஆகவே இது முதலாவது பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. இனி அந்தபடியே இது எங்க சொல்கிறார்? 10ஆம் வசனத்திலேயே ஆங்கிலத்தில் இட் இஸ் ரிட்டன்.
எழுதப்பட்ட வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பவுல் குற்றப்படுத்தல, நாங்க குற்றப்படுத்தி விட்டோம். இப்ப தேவன் என்ன செய்யறாரு? அதை வவுச் பண்றாரு, அதை அங்கீகரிக்கிறார், ராக்டிஃபை பண்றாரு. இது சரி என்று சொல்லி வேதத்திலே நான் கோட் பண்றேன் என்று சொல்லி கோட் பண்ண ஆரம்பிக்கிற பாருங்கள். நீதிமான் ஒருவனாகவும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுவதும் இல்லை, எல்லாரும் மனிதனுக்கு ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்வதும் இல்லை, ஒருவராயும் இல்லை. இந்த 10, 11, 12 வசனங்கள், இந்த 3 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா அவனுடைய கேரக்டரை பத்தி சொல்றார். அதாவது இந்த மனிதனுடைய கிரியைகளை சொல்லல, என்ன சொல்லப்படுகிறது? நீதிமான், உணர்வுள்ளவன், தேடுகிறவன், அதே போல நீதிமான், தேவனை உணர்வுள்ளவன், இப்படி ஆள் பெயர், அதாவது சின்னருடைய தன்மை தான் சொல்லப்படுகிறது. ஆகவே கேரக்டர் வைஸ் அவருடைய தன்மை என்ன என்பதை பவுல் ஞாபகப்படுத்துகிறார். அதே போல 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா அதனுடைய 15ஆம் வசனம் வரை படிங்க. எல்லாம் அடித்தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகவும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே கல்லின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இந்த 3 வசனங்களில என்ன சொல்லப்படுகிறது? ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை சோதித்து பார்க்கும் பொழுது அந்த காலத்துல எப்படி தெரியல, வந்தோடனே என்ன செய்வாங்க? இல்ல வாயை திறந்து நாக்கு படி நீட்ட சொல்லுவாங்க, அதை டாப்ஸ் அடிச்சு பார்ப்பாங்க. அந்த காலம் டாக்டர்களுக்கு அதை பார்த்தாலும் நாடி பிடிச்சாலும் நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு 1000 ஸ்கேன் எடுத்தாதான் விஷயம் தெரியும். அப்போ ஒரு நோயாளியை கொண்டு போய் டாக்டர் நிறுத்துவது தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய டார்ச் லைட் முன்னாடி, தேவனுடைய சர்ச் லைட்டுக்கு முன்னாடி ஒரு பாவியை நிறுத்த போறார். இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிற வார்த்தைகள்? அவர்கள் கண்டுபிடிச்ச வார்த்தை இல்லை, வேத புத்தகத்தில் ஏற்கனவே மனித குலத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சங்கீத புத்தகங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ப்ராஃபெட்ஸும் அதே போல சாம்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ், எக்லியாஸ்டிஸ் ஒரு வசனம் அது எல்லாமே அது சொல்லக்கூடிய எக்லியாஸ்டிஸ் எடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல என்றும் சொல்லலாம். ஆகவே ப்ராவர்ப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு, சாம்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போல ப்ராஃபெட்ஸ் கூட்டிலிருந்து ஏசாயாவில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 புத்தகங்களில் நின்றுதான் பவுல் இந்த கொட்டேஷன்ஸை கொடுக்கிறார். இது எவ்வளவு அழகா கோர்வைப்படுத்தி சொல்கிறார். 14ஆம் சங்கீதத்தில் தான் முதலாவது கொட்டேஷன் கொண்டு வரார். அதுல மனிதனுடைய பாவத்தை கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி இருக்கு, அவருடைய கேரக்டர் என்ன என்று சொல்கிறார், உள்ளான தன்மையை சொல்கிறார். இரண்டாவது அவருடைய கான்வர்சேஷன். இங்க என்ன படிச்சோம்? வாய், தொண்டை, நாவு, இதெல்லாம் காட்டுகிறது. அவருடைய கான்வர்சேஷன், பேச்சை காட்டுது. அவருடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு என்பதை காட்டுகிறது. அதை படிச்சாலே பயமா இருக்கு. மனுஷனுடைய நிலைமையை யோசித்து பார்த்தால் இப்படி ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ வெளியே எப்படி இருக்கிறான் என்பதை, வெளியே யூதனாயிருக்கிறவன் நல்ல யூதன், உள்ளே யூதனாயிருக்கணும். இவனுக்கு நிலைமை என்ன சொல்லும்? முதலாவது உன்னுடைய கேரக்டர் வைஸ் நீ நீதிமான் அல்ல, உணர்வுள்ளவன் அல்ல, தேவனை தேடுகிறவன் அல்ல என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு, அடுத்தது உன்னுடைய வாயின் வார்த்தை கொஞ்சம் பேச பார்க்கலாம் என்று சொன்னால், வாயின் வார்த்தை, உதடுகள், தொண்டை, இது எல்லாமே மிக கொடுமையாயிருக்கிறது, பிரேத குழிக்கு சமமாயிருக்கிறது என்று சொல்கிறார். மூன்றாவதாக சொல்கிறார். அடுத்தது 15ஆம் வசனத்தில் அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு இது ப்ராப்ஷன் வருகிறது. அப்ப ரத்தம் சிந்தத்தின் கால்களை குறித்து சொல்கிறார். முதலாவது கேரக்டர் பத்தி சொன்னார், அதுக்கப்புறமாக அவருடைய கான்வர்சேஷன் பத்தி சொல்றார். இப்ப அவருடைய வாக், கான்டக்ட், அவங்க எப்படி நடக்கிறாங்க, கால்கள் என்ன செய்கிறது? ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அப்ப இந்த 3 பகுதிகள் மூலமாக மனிதனுடைய நல்ல ஒரு படத்தை பவுல் ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறார். இதுக்கு ஸ்கெட்சுக்கு எங்கிருந்து பேனா கிடைச்சது, அந்த பகுதிகள் கிடைத்தது கேட்ட பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்தினரே எடுத்து சொல்வதை பார்க்கணும். இதை சொல்லிவிட்டு கடைசி என்ன சொல்கிறார்? 17ஆம் வசனத்துல, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இப்போ கால்கள் அவருடைய நாசம் இருப்பது அவர்கள் வழிகளில் இருக்கிறது, வழி அவர்கள் அறியாத இந்த வழிகளை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். அவருடைய வாக் ஆர் கான்டக்ட், அவர் கான்வர்சேஷன், கேரக்டர் வைஸ், கான்வர்சேஷன் வைஸ், தென் கான்டக்ட் வைஸ், அவர்கள் எல்லாரும் பாவிகளே, அவருடைய தன்மை இப்படி இருக்கு என்று அவர் ஞாபகப்படுத்துகிறார். அதற்கப்புறமாக சொல்கிற வார்த்தை அதனுடைய 18ஆம் வசனம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வம் இல்லை. இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் தெய்வ பயம். 3 பேருக்கு இல்லை, 3 சாராரும் வெளியே என்னதான் தெய்வ பக்தி
வேஷம் போட்டாலும் இவர்களுக்கு என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. இந்த தெய்வ பயம் இல்லாத காரணத்தினால்தான் மனிதன் இவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவா இருக்கிறது? ஞானத்தின் நிறைய வசனம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலை பத்தி சொன்னாலே நீதிமொழிகளில ஒரு 15-20 வசனங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவு, அதே சில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதன் நன்மைகளை சொல்லுகிறது. ஆனால் அவர்களுக்கு பயம் இல்லாததுனால இவ்வளவு கொடுமையான காரணத்தை சொல்லி அவர் குற்றம் சாட்டி சொல்லிவிட்டு அதனுடைய 16-19 வசனம், மேலும் வாயில்லாமல் அடைக்கப்பட்டு முடிக்கும் உலகத்தை யாவது தேவனுடைய ஆக்கிரமிப்புக்கு ஏதுவான முடிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்றதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லு என்று அறிந்திருக்கிறோம். இங்கே பவுல் சொல்லி என்ன முடிக்கிறார்? இப்ப மேல குறிப்பிட்ட வாசகங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தது. ஆர்கல்ஸ் தேவனுடைய அருள் வார்த்தைகள் வந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைகள் என்று அவர்களே சொல்லுகிற வசனத்தில் என்றுதான் அவர் எடுத்து காட்டுகிறார். ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட உங்களைத்தான் இது குறிக்கிறது என்று பவுல் அடியிட்டு காட்டுகிறார், அடிவோடு இடுகிறார். உங்களை தான் சொல்கிறார் ஆண்டவர், இது உங்க மேல வந்த குற்றச்சாட்டு தான். ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக யூதர்களே உங்களை பத்தி தான் இது சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் இல்லை, இது பொதுவா சொன்ன விஷயங்கள். 14 அதிகாரம் மதிகளை பத்தி சொல்றது கடவுள் இல்லை தேவர் இல்லை என்று மதிகள் நாங்க சொல்லல. ஆகவே அவங்க என்ன சொல்லலாம்? எங்களை பற்றி சொல்லல, இது பொதுவா சொன்ன காரியம். ஆனால் பவுல் என்ன ரெஃபர் பண்றாருன்னா அப்படி அல்ல, உங்களுடைய நியாயப்பிரமாணம் உங்களுடைய புத்தகத்திலேயே உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லாம் உங்களை பத்தி தான் சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணம் உட்பட்டவர்கள். அப்ப அது நியாயப்பிரமாணம் உட்பட்டவர்கள் யூதர் மட்டுமா? நியாயப்பிரமாணம் பெற்றுக்கொண்டவர்கள் யூதர்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் புறஜாதிகளின் மனசாட்சியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் அப்படியான அவங்களும் இதன் அடிப்படையில் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். கடைசி என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆகவே இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆனால் 20ஆம் வசனம் அடுத்த வசனத்திற்கு ஒரு முன்னுரையான வசனம், ஒரு இடைச்சொல்கள் போல அடுத்து சொல்ல ஒரு விஷயங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், அது இடையில நிறுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஒரு கல்லை விட்டுட்டு போற மாதிரி. அதுதான் 20ஆம். ஆனால் 19ஆம் வசனத்துக்கு தான் முடிவு வருகிறது பாருங்கள். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தால் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகவும் படிக்கும் என்று சொல்லி அவர் நிறைவு செய்கிறார். இந்த குற்றச்சாட்டின் மூலமாக தேவனும் உங்களை வசனத்தின் அடிப்படையில் ஸ்கிரிப்சரல் ப்ரூஃபை கொடுத்துட்டேன், தேவனுடைய வெர்டிக்ட் நான் சொல்லிட்டேன். என்ன வெர்டிக்ட் வந்துருச்சு? இதை கேட்ட உடனே எல்லா வாயும் என்னாச்சு? புறஜாதியின் வாயும் அடைக்கப்பெற்றது, சன்மார்க்கரின் வாயும் அடைக்கப்பெற்றது, அதே போல யூதருடைய வாயும் அடைக்கப்பட்டது. ஒரு வாய் எல்லாரும் மௌனிகளாய் போனார்கள். இனி எங்களால் பேச முடியாது. ஒரு வழி தெரியல. இனி எங்களை நியாயம் தேவன் தீர்த்தால் தண்டித்தால் பதில் சொல்ல எங்களுக்கு ஒரு வழி இல்லை. இனி ஒரு காரணம் எங்களுக்கு இல்லை. எல்லா வகையிலும் நாங்கள் குற்றவாளிகள் தான் என்று சொல்லி வாயடைத்து நிற்கிற நிலைமைக்கு அவருடைய என்ன செய்கிறார்? கொண்டு வந்து நிறுத்தி உலகம், அந்த வசனம் என்ன சொல்கிறது? உலகம் எல்லாம், அந்த வார்த்தை வருதல்ல முன்பாக உலகத்தால் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக உலகத்தால் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களானார்கள். இதுதான் முடிவு. இதான் ஃபைனல் வெர்டிக்ட் என்று சொல்றோம். 11ஆம் வசனத்தில் அடுத்த வசனம் சொல்கிற விஷயம் என்னவென்று கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. விஷயம் என்னவென்று கேட்டால் நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசி அவங்களுக்கு இன்னொரு கேள்வி சந்தேகம் வருது. அப்படியானாலும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்களால தேவன் நிற்க முடியாதா என்று சொல்ல அதற்கு பதில் சொல்கிறார். நியாயப்பிரமாணம் சரிதான், அது ஒரு கண்ணாடி. ஒரு நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி. கண்ணாடி என்ன செய்யும்? முகத்தை முன்னாடி வச்சா முகத்தில் உள்ள அழுக்கையும் அழகையும் இந்த கண்ணாடி காட்டும். அழுக்கு இருந்தால் கண்ணாடி என்ன சொல்லும்? அழுக்குண்டு என்று சொல்லும். என்ன செய்யாது? கையை நீட்டி கண்ணாடிக்கு கை கிடையாது, தொடச்சு விடாது. கண்ணாடி சொல்லதான் தெரியும். நியாயப்பிரமாணம் குற்றம் சாட்டதான் முடியும். அதே போல தெர்மோமீட்டர் பத்தி சொல்றாரு. தெர்மோமீட்டரை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்? எத்தனை ஜுரம் உண்டு காய்ச்சல் உண்டு வாயில வச்சா தெர்மோமீட்டர் அது சொல்லும். ஆனா அந்த காய்ச்சலுக்கு தெர்மோமீட்டர் அப்படி விழுங்கிடலாமா?
ஒரு பிரயோஜனம் செய்யும் ஆபத்து தான் இருக்கும். அப்ப நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்த அறிவை தருகிறது தவிர நியாயப்பிரமாணம் ஒருபோதும் பாவத்திலிருந்து மீட்பை தருவதில்லை. நியாயப்பிரமாணம் ரட்சக தேவை என்று சொல்லுகிறது தவிர நியாயப்பிரமாணம் ரட்சகரை தருவதில்லை. இதுதான் நியாயப்பிரமாணத்துடைய நிலைமை என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனம் துவக்கி 3:21 முதல் நாம் சொல்ல வேண்டும்னா இப்ப காத்திருக்கிறோம். அதாவது பல வருஷங்களா ஒரு கொலை கேஸ் நடக்குன்னு வச்சுக்குவோம். இவற்றையோ வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில பிள்ளைகளை இங்கு ஒரு ஜெயின் குடும்பத்தை சார்ந்த 2 பிள்ளைகளை கொண்டு போய் உடல்பேட்டில் கொண்ட சரிதான் அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இன்னும் முடிவு இல்லை. ஆனா அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது ஜனங்கள் அப்படி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே அந்த வளாகத்துல ரொம்ப நிற்பாங்க. என்ன அந்த ஆர்குமெண்ட் கடைசி ஒரு நாள் சொன்னோம். இன்னைக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பு வழங்குற அன்னைக்கு பார்க்கணுமே அந்த நீதிமன்றத்துல கூட்டம். அதே போல இந்த 3 அதிகாரங்களில் சொல்ல வேண்டுமால் 3ஆம் அதிகாரம் 20 வரைக்கும் நீதிமன்றத்துல பெரிய வழக்கு நடந்திருக்கிறது. பயங்கரமான ஆர்குமெண்ட். வக்கீல் வாதிச்சாரு, ஜட்ஜு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஜூரியும் ஜட்ஜும் இருந்து எல்லா காரியங்களும் நியாயம் விசாரிக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன வரணும்? எல்லாரும் வாயடைத்து குற்றவாளிகளாய் உலகம் எல்லாம் ஆக்கிரமித்து பாத்திரவார்கள் என்று சொல்லி இப்பொழுது நின்றுகிட்டு இருக்கு. அடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வருவோம்? இதுதான் பார்க்க போறோம். ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய அற்புதம் இந்த நீதிமன்றத்தில் ஜஸ்டிபிகேஷன் விஷயத்தை தொடர்றதுக்கு முன்பு ஜஸ்டிஃபை பை பிலீவ் ஃபெய்த் என்ற அந்த விஷயம் தொடங்கும் பொழுது உலகமே விந்தையாய் ஆச்சரியப்படுகிற ஒரு மிராக்கிள் நடக்க போகிற நீதிமன்றத்தில் இத்தனை குற்றம் சாட்டி விட்டு கடைசியில என்ன சொல்ல போறாரு? அவரு வில்மிங்ஸ்டன் அதை எழுதும் பொழுது அப்படி சொல்ற. அவர் என்ன சொல்றாரு? இப்படி எல்லாம் சொல்லி முடிச்ச நீதிபதி அடுத்தது பேரா எடுத்து விடுதலை அந்த குற்றம் விடுதலுக்கு பேரா எடுத்து எழுதுவார். இப்ப நீதிமன்றத்துல பெரிய ஜட்ஜ்மெண்ட் கேட்க போறோம்னு சொல்ற நேரத்துல இவர் என்ன செய்யறாரா? வில்மிங்ஸ்டன் சொல்லுகிறார், இந்த ஜட்ஜு அப்படி எழுந்து நிற்கிறார். தன்னுடைய ஜுடிஷியல் ரோவெல்லாம் கழட்டி வைக்கிறார். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறார்? இந்த பாவிகளுக்காக, இந்த குற்றவாளிகளுக்காக செய்ய வேண்டிய எல்லா பரிகாரத்தையும் நான் செய்யும்படியாக நான் போகிறேன் என்று சொல்லி சாவதற்காக, அதாவது இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு உலக மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து செத்து மீட்பதற்காக அந்த ஜுடிஷியல் கோர்ட்டை விட்டு வெளியே போறாருன்னு சொல்லி இந்த வில்மிங்ஸ்டன் அப்படி புத்தகத்தில் எழுதியிருந்த வாசிச்சு இத்தனை நாட்கள் நாம் படித்த பல பொருள்கள், இந்த சின்னுடைய பொருள்களை பற்றி நாம் படித்தோம். எவ்வளவு பெரிய குற்றவாளி நாம் என்று படித்தோம். ஆனால் தேவன் நம்மை இலவசமாய் தேவனுக்கு